ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கீரையை வச்சு தான் நான் சாம்பார் வைக்க போகிறேன். இதுக்கு சிங்கப்பூர் கீரைன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த கீரையில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா பீச் கலரில் ஒரு குட்டி குட்டி பூ வரும், பிங்க்கு கலரில் இருக்கும். இதை எங்கேயாவது கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இதில் இருக்க கீரையெல்லாம் கிள்ளிட்டு வந்துடுறேன். நான் பாருங்கள், எல்லா கீரையும் கிள்ளிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது, அதையும் கிள்ளிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு வந்துடலாம். அலம்பிட்டு சுத்தம் பண்ணி வச்சு பாருங்கள், அலம்பிட்டு வந்திருக்கேன். நல்லா சுத்தமும் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் கிள்ளி இப்போ இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சாம்பாருக்கு கொஞ்சமாக புளியை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பு வேக வைக்கணும். அதுக்கு நான் 2 குழிக்கரண்டி துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு வந்து நல்ல தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 கட்டி பெருங்காயம், ஒரு பிஞ்சு வெந்தயம், ஒரு பிஞ்சு ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கர் எவ்வளோ விசில் வருமோ அது மாதிரி பார்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துட்டு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு தடவை கையால் கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு நாம் நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துப்போம். கீரையை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு கொதி வந்தால் போதும். இந்த கீரை சட்டுன்னு வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடிலாம் சேர்க்கலை. இந்த கீரைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த புளி வாசனை போகிற வரைக்கும் ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம அடுப்பில் வாங்கி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், இது 2 சேர்த்து நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 வத்த மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரையில் சேர்த்துட்டா நம்ம கீரை ரெடி. நான் கடைசியாக இதில் கூட்டு வடாம் தாளித்து சேர்க்க போகிறேன். அது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு இந்த கூட்டு வடாத்தை நல்லா செவக்க வறுத்து அதில் சேர்த்துட்டா நம்மளோட சிங்கப்பூர் கீரை சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.